வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 3ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்று கல்வி கண் போன்றதுன்னு உள்ள பாடத்தை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம், அப்படிதானே? அந்த பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினா விடையை படிக்க இருக்கிறோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா? துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். துன்பம், துன்பம்னா என்னது? கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது? அதனுடைய எதிர்ச்சொல் இன்பம். துன்பத்தினுடைய எதிர்ச்சொல் இன்பம், மகிழ்ச்சி. சரியா? இரண்டாவது, உதவித்தொகை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உதவி ப்ளஸ் தொகை, உதவி ப்ளஸ் தொகை. மூன்றாவது, யாருக்கு ப்ளஸ் எல்லாம் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம். நான்காவது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? கல்வி. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? கல்வி. ஐந்தாவது, தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். தண்டோரா என்பது முரசு அறிவித்து செய்தியை தெரிவிக்கிறது. முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், இதெல்லாம் என்னது? அதனுடைய பொருள். பொருள் தராத சொல் எழுதுதல். சரியா? அப்புறம் பாருங்க, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. ஆவல், ஆவல்னா என்னது? விருப்பம். ஆவல் ஆசை, விருப்பம். ஆசை ஆவல். சரியா? ஆவல்னு சொல்லக்கூடியது விருப்பம். ஆவல்னா பொருள் விருப்பம். தபால் அஞ்சல். தபால்காரர் வராரு. தபால் என்னது? அஞ்சல். தபால் பொருள் அஞ்சல். தண்டோரா, தண்டோரானா முரசறைந்து செய்தி தெரிவித்தல். முரசறைந்து செய்தி தெரிவித்தல். நான்காவது, நெறிப்படுத்துதல். நெறிப்படுத்துதல்னா வழி காட்டுதல், வழி காட்டுதல். பாருங்க, சரியான சொல்லால் நிரப்புக. சரியான சொல்லால் நிரப்புக. ஒன்று, மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ள வேண்டும். கலந்தா கலந்தா? லா ரெண்டாவது இருக்குது, அப்படிதானே? கலந்து கொள்ள வேண்டும். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கல்வி டேஷ் போன்றது. கண், கண். எது? இரண்டாவது இருக்கக்கூடியது கண். மூன்றாவது, நான் டேஷ் பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். என்னது? நான் என்னது கடை வைத்திருக்கிறேன்? பழுது பார்க்கும், மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அப்படிதானே? இன்னைக்கு நம்ம 3ஆவது படிக்கக்கூடியது என்னது? நான் பழுது பார்க்கும். பழுது எந்த எழு? இரண்டாவது இருக்கக்கூடிய எழு. சரியா? நான்காவது, ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஷ் கூறினார். எது கூறினார்? அறிவுரை, அறிவுரை. எது? இரண்டாவது இருக்கக்கூடியது. சரியா? அடுத்ததாக, எதை எங்கே செய்வோம்? எதை எங்கே செய்கிறோம் பார்த்துக்கோங்க. கல்வி கற்போம். கல்வி எங்கே கற்கிறோம்? பேருந்து நிலையத்திலையா, இல்லை மருத்துவமனையிலையா, காவல் நிலையத்திலையா? எங்கே நம்ம கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? பள்ளி. பாதுகாப்பு தேடி செல்வோம். எங்கே பாதுகாப்பு தேடி செல்வோம்? காவல் நிலையம். பாதுகாப்பு தேடி காவல் நிலையம். சிகிச்சை பெற செல்வோம். எங்கே? மருத்துவமனை, மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க, அஞ்சல் நிலையம். அஞ்சல் தலை வாங்க, அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம். பேருந்து நிலையம். பயணம் செய்ய செல்வோம். பேருந்து நிலையம். சொல் விளையாட்டு. மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. மயில் தொகையில் கொஞ்சம் எழுத்துக்கள் இருக்குது, அப்படிதானே? அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம சொற்களை உருவாக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, சுற்றம், சுற்றம். இரண்டாவது, தோல்வி, தோல்வி. மூன்றாவது, மாற்றம், மாற்றம். நான்காவது, மாசு, மாசு. ஐந்தாவது, ஏ மா
இம் ஏமாற்றம். ஆறாவது ஆற்றல். இல் ஆற்றல். உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். இங்கே பாருங்க, இதில் நிறைய இருக்குது. பொறுமை, துணிவு, காழ்ப்பு, அச்சம், கனிவு, சினம், பணிவு, நேர்மை, அறியாமை, ஒழுக்கம், புறங்கூறுதல், சோர்வு, கடமை அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி தானே? இதில் நமக்கு தேவையான நற்பண்புகள் எதெல்லாம் அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். சரியா? நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்முடைய கடமையை நம்ம செய்யணும், துணிவுடையவளாக இருக்கணும், அஞ்சாமை, எது கண்டாலும் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கணும், கனிவு உடையவர்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும், பணிவுடன் இருக்க வேண்டும். சரியா? நன்றி மாணவர்களே.